ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RTE ஆன்லைன் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். RTE அட்மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேராக வைக்கணும். ஸோ இந்த RTE அட்மிஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுடைய பசங்களை அல்லது உங்களுடைய பிள்ளைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரீ எஜுகேஷனில் நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னா ஸோ RTEயில் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் மூலமாக நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து படிக்க வைக்கிறது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் RTE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த RTE வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா LKGலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பசங்களை வந்து ஃப்ரீயாக நீங்கள் அட்மிஷன் வந்து சேர்க்கலாம். அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 25 பேருக்கு வந்து இந்த RTEலேருந்து சீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த RTE வந்து ஒரு சில நாட்களில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தையோடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். குழந்தையோட ஃபோட்டோ சைஸ் பார்த்திங்கன்னா 150 பிக்சல் இருந்து 175 பிக்சல் கூட இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஏஜ் டிக்ளரேஷன்ஸ்னு சொல்லி அதில் ஏஜ் இருக்கும். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜிலிருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் இந்த RTEயில் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு. ஸோ ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்மா தான் இருக்கலாம், அப்பா தான் இருக்கலாம், கார்டியன் தான் இருக்கலாம். ஸோ கார்டியனில் வந்து யார் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாமா, சித்தப்பா, பெரியப்பா, ஆயா, பாட்டி, அண்ணன் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூலில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுடைய அட்ரஸ் இருந்தால் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட். இதிலே 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வீக்கர் செக்ஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 கேட்டகரியில் எதனா ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீக்கர் செக்ஷனுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை செலக்ட் பண்ணி அதில் வந்து எல்லா கேட்டகரியான கேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வரும். SC ST எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 கேட்டகரிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ குழந்தையோடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், கார்டியன் அல்லது பேரண்ட்டோடைய எனி அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்தது பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதுதான் இது ரெக்யூர்டான டாக்குமெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா. ஸோ ஏஜ் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா LKG to ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க. அப்படி போடும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 வயசுலேருந்து 3 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து LKGயில் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடணும் அப்படின்னா 6 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் இருக்குது. அடுத்தது ரெசிடென்சி பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஃபேமிலி இன்கம் இல்லை, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 கேட்டகரி இருக்கும். ஒன்று வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்டேஜ் குரூப், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்தது ஸோ கீப் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுடைய அட்ரஸ் ஸ்கூல்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இன்கேஸ் இல்லை எனக்கு வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அட்ரஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்கிற யாருன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக, ஸோ அண்ணனோ, சித்தப்போ, மாமா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸோ யார் இருக்காங்களோ அவங்கள கார்டியனாக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி அவங்க அட்ரஸ் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாவுடைய அட்ரஸும் அம்மாவுடைய அட்ரஸும் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்கள கார்டியனாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண, அதுலேயே பேரண்ட் அட்ரஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்களா அல்லது அம்மா, அதாவது
கார்டியன் அட்ரஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதில் கார்டியனை சூஸ் பண்ணி யார் அட்ரஸ் பக்கத்தில் இருக்கோ அவங்க அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தையுடைய அட்ரஸ் வேறு இருந்தாலும் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு யாருனா இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கார்டியனாக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து RTE அட்மிஷன் கிடச்சதுக்கப்புறமா ஸோ உங்களுடைய பேரண்ட்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் எல்கேஜியில் உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் 1 2021 ஜூலை 31 2020 இருக்கிற குழந்தைங்கள உங்களுடைய எல்கேஜியில் அட்மிஷன் போடலாம். ஸோ இதுக்கு முன்னே இருந்தாலும் அதாவது ஜூலை 31 2021 இருந்தது அப்படின்னா நீங்கள் போன வருஷமே நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கணும். அதே போல் ஜூலை ஆகஸ்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 2022 இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த இயருக்குள்ளே உங்களுடைய குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் போடலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆகஸ்ட் 1 2019 ஜூலை 31 2020 பிறந்திருக்க குழந்தைங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 2021 ஜூலை 31 2022 இருக்கணும் அப்படின்னு தான் எல்கேஜி. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேபி இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 தொடங்கிடுவாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அட்மிஷன் போடுவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ கிடையாது. ஸோ இந்த RTE அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைங்கள ஃப்ரீ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 8வது வரைக்கும் தான் இதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். அப்படின்றது 8வது வரைக்கும் தான் ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இந்த மந்த் கூட இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆன்லைன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயில்ஸை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்தது இந்த ஓப்பன் பண்ண டேட்லேருந்து 30 days வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ராசஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு லாட்ரி அதாவது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து தான் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதில் இருக்கும். ஸோ ஃபைனலாக யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ ஸோ நம்ம சொன்னபடி ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க அட்ரஸுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் மிச்ச பேர் இருக்கும் வேகன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மிச்ச பேருக்கு வந்து சீட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் எல்லாமே வரும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னால் ஷெட்யூல் கேஸ்ட் SC ST OBC. ஸோ இந்த கேஸ்ட் எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வரும். ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆர்ஃபன் சைல்டு வித் டிசபிலிட்டிஸ், children of sanitary workers, transgender children affected by HIV. ஸோ இந்தமாரி இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்றத தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி இந்த லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். வீக்கர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் இருக்கவங்கள தான் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அவசியம் கிடையாது. இன்கம் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தில் எதனா ஒரு சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூ. ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நியர்பையாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.